ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். த்வத்கிங்கர அலங்கரணோசிதானாம் த்வயைவ கல்பாந்தரபாலிதானாம் மஞ்சு பிரணாதம் மணிநூபுரம் தே மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதீமஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 22வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். த்வத்கிங்கராலங் கரணோச்சிதானாம் என்று துவங்குவ இந்த ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமாக இவர் இந்த இடத்துல யூஸ் பண்ண ஒரு கருத்து என்ன என்றால், நம்மளோட பூ உலகில் இந்த பூமியில் இருக்கும் மக்கள் எல்லாருமே அவர்கள்கிட்ட இருக்கும் அந்த விலை உயர்ந்த ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி இது எல்லாத்தையுமே பத்திரமா ஒரு பெட்டியில போட்டு வைக்கிறது வழக்கம். இப்பயும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால் விலை உயர்ந்திருக்கும் விஷயங்கள், விலை உயர்ந்திருக்கும் அந்த வஸ்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில பத்திரமாக போட்டு வைப்பது என்று வழக்கம் இருக்கு. இப்படி இருக்கும் இந்த விஷயங்கள் சாதாரணமாக இந்த உலகத்தில் கிடைக்கும் அந்த உலோகங்களா இருக்கும் தங்கம், வெள்ளி இதெல்லாம் போட்டு வைக்கிறோம். அது போலவே இதை விட உயர்ந்த ஒரு செல்வமாக, இதை விட விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருப்பது வேதத்தில் கூறப்பட்ட விஷயங்கள், அந்த வேதத்தில் கூறப்பட்ட தத்துவங்கள், அந்த வேதத்தின் ஞானம். இப்படி இந்த 4 வேதங்கள்ல இருக்கும் அந்த ஞானம், அந்த தத்துவங்களின் ஞானம், அதுதான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த செல்வம், மிக உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு பொருள் என்றே சொல்றான். இப்படி இருக்கும் இந்த வேதத்துல இருக்கும் அந்த வாக்கு, அந்த வேதத்துல இருக்கும் வரிகள், அதுல இருக்கும் தத்துவங்கள், அதுல இருக்கும் ஞானம், இதுதான் சிறந்த ஒரு சொத்து, ஒரு செல்வம் என்று சொல்லி, இப்ப இந்த செல்வத்தை எந்த டப்பால போட்டு வைக்கிறது என்று கேட்டால் அந்த இடத்துலதான் நம்ம தேசிகன் சொல்றாராம் ஹயக்ரீவரை பார்த்து. த்வத்கிங்கராலங்கரணோசிதானாம் த்வயைவ கல்பாந்தர பாலிதானாம். இந்த வேதம் என்கிற அந்த செல்வம் அழியாம இருக்கணும், யாருக்கும் மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கல்பம் முடியும் போதும், இந்த மாதிரி கல்பம் என்று சொல்லும் போது அது ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட சமயம், பீரியட் ஆஃப் டைம் என்று சொல்றான். ஒரு கல்பம் முடியும் போதும் அந்த நேரத்தில் நம்ம பிரம்மாவுக்கு இந்த வேதங்களை உபதேசிப்பாராம் பெருமாள் ஹயக்ரீவ ஸ்வரூபத்தில். இப்படி ஒரு கல்பம் முடிந்தா பிரம்மாவுக்கு ஒரு நாள், ஒரு பகல் என்று சொல்றான். இன்னொரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு இரவு என்று சொல்றார். இந்த மாதிரி ஒரு கல்பம் இப்படி ஒரு கல்பம் முடியும் போது, பகல் முடியும் போது, இரவு முடியும் போது, பகல் முடியும் போது, இரவு முடியும் போது அந்த பிரம்மாவுக்கு உபதேசித்துக் கொண்டே இருப்பாராம் நம்மளோட ஹயக்ரீவர். இப்படி உபதேசிக்கும் போது பிரம்மாவுக்கும் அது மறக்காம இருக்கும், அவரும் படைத்து கொண்டே இருப்பார். அதுபடி அவர் படைத்த உயிரினங்களுக்கும் அந்த வேதங்களின் ஞானத்தை தருவார், அவர்களும் மறக்காம இருப்பார். இப்படிதான் ஒரு கல்பமாகவும் நடந்து வந்துட்டே இருக்கான். இப்படி இருக்கும் இந்த ஒரு வேதத்தின் அந்த பொருள், அந்த ஒரு தத்துவங்கள், ஞானம் இது அழியவே கூடாது, இதுதான் சிறந்த செல்வம் என்பதனால் இதை எந்த பெட்டியில வைப்பது என்று கேட்கும் போதுதான் நம்ம போன ஸ்லோகத்திலேருந்தே அந்த ஒரு ஹயக்ரீவரின் சலங்கைகளை பத்தி, அவரோட அந்த திருவடியில் அணிஞ்சிட்டு இருக்கிற சலங்கைகளை பத்தி பேசிட்டு வரும். அப்படி இருக்கும் சலங்கைகள் சூரியனை போல இருக்கு, பிரகாசமாக இருக்கு, அஜ்ஞானத்தையும் விளக்குகிறது, அதே நேரத்தில் நம்ம மனதில் சரணாகதி பக்தி எனும் தாமரையை மலரச் செய்கிறது என்று பார்த்தோம். அந்த சலங்கைகள் தான் இந்த வேதங்கள்ல இருக்கும் ஞானத்துக்கும் தத்துவங்களுக்கும் ஒரு சேஃபான பெட்டியாக, சேஃபான பாக்ஸாக இருக்கு என்று சொல்றார். அது எப்படி என்று சொன்னா, நம்ம ஹயக்ரீவர் இங்கேருந்து அங்க நகரும் போது, அப்படியே நடந்து செல்லும் போது, அழகாக நடந்து செல்லும் போது அந்த சலங்கைகள்ல இருந்து நமக்கு சப்தம் வருமாம், ஒரு ஒளி வருமாம். இது நம்மளே நடந்தாலும் வரும். ஆனால் நம்ம நடக்கும்போது அந்த சலங்கைகளின் ஒளி மட்டும்தான் வருமே தவிர, அவர் நடந்தார் என்றால் அந்த சலங்கைகளோட ஒலியோட சேர்த்து அந்த வேதங்கள்ல இருக்கும் ஞானமும் வரும் என்று தேசிகன் சொல்றார். இது இவருக்கு எப்படி தெரியும் என்றால், இவர்தான் அந்த ஒரு இடத்தில் அங்க அமர்ந்து கொண்டு இது எல்லாத்தையும் மனதில் கற்பனை செய்து கொண்டு அது மனதில் அந்த சித்திரம் வர வர இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரார் என்று நம்ம பார்த்தோம். இப்படி இவர் இந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரும்போது அவருக்கு ஹயக்ரீவர் காட்சியளித்து அந்த ஒரு சலங்கைகளால் நடந்து காட்டும் போது அந்த ஒரு ஒலி கேட்டு இவருக்கு அந்த வேதங்கள் இருக்கும் ஞானம் எல்லாம் வந்துடுத்து என்று சொல்றார். இப்படி இருக்கும் சலங்கைகளின் பெருமையை சொல்லிட்டு, எப்படி மக்கள் அவரோட விலை உயர்ந்த விஷயங்களை, வஸ்துக்களை பெட்டியில போட்டு வச்சுப்பாலோ அது போலவே நம்மளோட வேதங்கள் என்னும் அந்த மிகப்பெரிய அந்த செல்வம், மிகப்பெரிய சொத்து, அதை அந்த ஹயக்ரீவன் திருவடிகள்ல இருக்கும் சலங்கைகள்ல போட்டு வைக்கிறா, பத்திரமாக சேஃபா வச்சிருக்கா. இப்படி பத்திரப்படுத்தி வச்சா அவரை நம்ம மனதில் எப்பெல்லாம் நினைக்கிறோமோ, அவர் திருவடிகளை எப்படிலாம் நம்ம வழிபடுறோமோ அப்பவெல்லாம் அந்த வேதங்களின் அந்த ஒரு தத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் என்று சொல்றான்.
இந்த ஸ்லோகத்தின் பொருள், இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஞானத்தின் ஒளி என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். ஒரு நாள் ஒரு பக்தர் மோட்சம் முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ஒரு குகைக்கு போறாராம். இவர் இங்க ஏன் போறார் என்றால், இவர் இந்த ஒரு ஆசையை முக்தி அடையணும், மோட்சம் பெறணும், இதுக்கு மேல அந்த பகவானை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அவரையே சென்று அடையணும் என்ற அந்த ஒரு ஆசையை தன்னோட நண்பர்கிட்ட சொல்றாராம். அப்போ அந்த நண்பர் இந்த ஒரு நபரை, இந்த ஒரு பக்தரை பார்த்து சொல்றாராம், அந்த ஒரு குகை இருக்குல்ல, அந்த ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலையில ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள ஒரு சாது, ஒரு ஞானி, ஒரு பண்டிதன் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு நீ அதற்கான வழியை கேட்ட என்றால் அவர் உனக்கு அதுக்கான வழியை சொல்லுவார் என்று இந்த ஒரு நண்பர் சொல்ல, அவரின் அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் படி இந்த நபரும் இந்த பக்தரும் அந்த குகைக்கு போறாராம். அந்த குகைக்கு போய் பார்த்தால் அங்க ஃபுல்லா குகை உள்ள ஃபுல்லாவே இருட்டாக இருக்காம், இருளாக இருக்காம். இப்படியே ஏன் இருளாக இருக்கு, யாரும் இருக்காளா இல்லையான்னு தெரியலையே என்று கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையா நடந்து போயிட்டே இருக்காராம். திடீர்னு அந்த இடத்துல அவருக்கு பயம் வர்றதாம். ஏனென்றால் இருட்டாக இருக்கு, யாருமே பக்கத்தில் இல்லையோ என்ற அந்த ஒரு பயம். அந்த நேரத்தில் அவர் அந்த இறைவனின், அந்த சிவனின் நமசிவாய நமசிவாய என்ற அந்த சிவனின் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாராம். உடனே அவருக்கு ஒரு குரல் கேட்கிறதாம். இப்படி இந்த நபர் இங்க வந்த உடனேயே அவர் ஏன் அந்த நமசிவாய என்கிற நாமத்தை சொன்னார், அவருக்கு எங்கேருந்து அந்த குரல் கேட்டது, அந்த குரல் யாரோடது, இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இதெல்லாம் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.